ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணிஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அருமையான ஒரு இட்லி ரெசிபி பார்க்க போகிறோம். ரவை இட்லி பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டான சூப்பரான இட்லி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இட்லி ரவை வாங்கி வச்சுக்கோங்க. இட்லி ரவையில் பண்ணால் தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணது 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 சின்ன பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட்டும் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். இதில் பீன்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட்டும் பச்சை பட்டாணியும் ஒரு 80% குக் ஆனால் போதும். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்குறனால உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதில் இப்போ 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் சூடானதும் இதில் மல்லித்தலை, தயிர் எல்லாமே சேர்த்து நல்லா ஊற வைக்கணும். அந்த ரவை தயிர்லேயே நல்லா ஊறிடணும். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் சின்னதாக கட் பண்ண மல்லித்தலையை சேர்த்துருக்கேன். கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கப் ரவைக்கு 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி 1/4 டம்ளர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறணும். தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதில் இந்த அளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. இப்போ தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி ரெடி பண்ணும்போது கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீங்கள் உப்பு இப்போ வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். இப்போ இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு இட்லி மாவு ஊற்றிடலாம். இப்போ இந்த இட்லி 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த இட்லி கூட கார சட்னி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலே போதும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் பஞ்சு பஞ்சுன்னு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.